வந்துட்டு இருக்கு. அதுல நீங்க வாய்ஸ் யாருக்கோ மிஸ் ஆகுது. வாய்ஸ் சவுண்ட் கேக்குது. இந்த பழைய மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னியப்பன் மீட் போடுங்கண்ணே. கன்னியப்பன் மீட் போடுங்கண்ணே. அண்ணா கன்னியப்பன் மீட் போடுங்க. பேசுங்கண்ணே. இந்த டிராவல் பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2020 மாடல்ல விட்ட வண்டிகள் எல்லாமே இந்த HF Deluxe இந்த ப்ராப்ளம் அளவுக்கு அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க வந்து ஹீரோ VCTல இருந்தா கமாண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இதுல ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இக்னிஷன் கமாண்ட், ஃபியூல் பம்ப், இன்ஜெக்டர் கமாண்ட், பர்ஜ் கண்ட்ரோல் வால்வ் கமாண்ட், இது எல்லாமே நம்ம அதில் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம நார்மல் OBD வச்சு பார்க்கும்போது இது தெரியாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் அளவுக்கு அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு. இதுல வந்து நீங்க த்ராட்டல் பாடியில ப்ராப்ளம் இருக்கா மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க ஏர் ஃபில்டரை கழட்டிட்டு கை லைட்டா க்ளோஸ் வச்சு நீங்க ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். அது மாதிரி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து த்ராட்டல் பாடி தான் இந்த வண்டியில ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா நிறைய ஓல்டு மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா HF Deluxeல த்ராட்டல் பாடி தான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. இப்ப வர நியூ மாடல் HF Deluxe எல்லாமே வந்து மேக்னெட்டிக் மேர்லி த்ராட்டல் பாடி நியூ அப்டேட்டட் ECU சாஃப்ட்வேர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வண்டிகளும் பாத்தீங்கன்னா இந்த சார் சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து எல்லா வண்டிகளுக்கும் பிறகு HF Deluxeல. அதனால மேக்ஸிமம் இதுல வந்து ஃபியூல் பம்ப் மெயினா பார்க்கணும். ஃபியூல் பம்ப், ஃபியூல் ஃபில்டர் இதுல நிறைய ப்ராப்ளம் வருது. ஏன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ரன்னிங்ல கொஞ்சம் ஹீட் ஆனவனா ப்ரெஷர் கம்மியாகுது, இந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் த்ராட்டல் பாடிலையும் ப்ராப்ளம் இருக்கு. அதனால மேக்ஸிமம் ஃபியூல் பம்ப், த்ராட்டல் பாடி ரெண்டு செக் பண்ண இந்த ப்ராப்ளம் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப லேட்டஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாத்திட்டாங்க. இப்ப வந்து மேக்னெட்டிக் நாபினோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல இருந்து மேக்னெட்டிக் மெர்லில வந்து மாத்திருக்காங்க. அதனால வந்து இப்பெல்லாம் வர வண்டிகள் அவ்வளவு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இந்த HF Deluxeல வந்து நீங்க கிளட்ச் சுவிட்ச் செக் பண்ணி பாருங்க. கிளட்ச் சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சோட டிப்ல வந்து ஒயிட் கலர் நாப் இருக்கும். அந்த நாப் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்ளம் கரெக்டா இருக்கும். அதுலயே நாப்லயே பிளாக் கலர்ல இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு ஒயிட் கலர் நாப் வாங்கி அந்த சுவிட்ச் வாங்கி போடுங்க. ஏன்னா இப்ப வந்து பார்ட் நம்பர் மாத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஏர் ஃபில்டர் கைட்டிட்டு கையை லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோ இல்ல ஒரு ஆயில் சீல், நம்ம ஃபோர்க் ஆயில் சீல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் கரெக்டா போற மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துட்டு ஆயில் ஸ்ப்ரிங் எடுத்துட்டு அந்த கேப் அந்த இதுல ஏர் ஃபில்டர்ல வர அந்த லைட்ஸ்ல வச்சுட்டு ஏர் ஃபில்டரை மாட்டிட்டு ஓட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியில வந்து த்ராட்டல் பாடியில ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். த்ராட்டல் பாடி இந்த வண்டியில நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நன்றி. ரொம்ப அருமையான விளக்கங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. கேட்டேன்னா பதில் சொல்லிக்கிறீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றி. கனராஜ் மாஸ்டர், அது வாரண்டில எதுவும் மாத்துறாங்களா கம்பெனில? வாரண்டிலாம் எதுவும் மாற்ற ஓல்டு மாடல் இல்ல. ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் மாத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப எதுவும் மாத்த கிடையாது. நம்ம ஹீரோ VC இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமாண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 50% ஃபால்ட் பண்ணிடலாம். ஹைடென்ஷன்ல காயில ப்ராப்ளம் இருக்கா? வாய்ஸ் மிஸ் ஆகுது. ஹைடென்ஷன் காயில மிஸ் ஆகுதா? வாய்ஸ் கொஞ்சம் மூட்டி போட்டா நல்லா இருக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட் வண்டியில அந்த ஃபால்ட் வருது சார். IAT சென்சார் வந்து ஃபால்ட் வருது. IAT சென்சார் எந்த வண்டியில சார் வருது? எந்த வண்டியில வருது? HF Deluxeல. என்ன இப்ப வர மாடல்? 6 மாசம் எடுத்த வண்டியில 6 மாசம் எடுத்த வண்டியில ஃபால்ட் வருது. அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். அதுல வந்து நீங்க 505 வந்துச்சு. நான் எல்லாமே கிளீன் பண்ணி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி போட்டு கிளட்ச் சுவிட்ச் எல்லாமே, ஆனா அந்த ஃபால்ட் அழியவே இல்லை. மார்ச் நான் சொல்றது வந்துச்சு. இப்ப இதுல வந்தது ஏப்ரல் மார்ச்ல வந்த மாடல்ல இதுல மாத்திருக்காங்க. 6 மாசம் தான் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு வண்டி. நான் சொல்றது மார்ச் 2 மாசம் தான் ஆகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா த்ராட்டல் பாடி வந்து உங்களுக்கு மாத்திருக்காங்க. நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி உங்களுக்கு ஹீரோ VC பழசு கூட உங்களுக்கு செட் ஆகாது. நியூ மாடல் VC இப்ப தனியா வந்துட்டு இருக்கு. எலைட்னு சொல்லிட்டு ஹீரோல இப்ப புதுசா வந்து VC டூல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இருந்தா மட்டும்தான் அந்த த்ராட்டல் பாடியில நீங்க வந்து பிளாஷிங் பண்ணவும் முடியும். எதனா ஒரு ப்ராப்ளம்னா நீங்க வந்து பிளாஷிங் பண்ணாலே போதும், ப்ராப்ளம் அட்டனா வர மாதிரி இப்ப டூல் மாத்திட்டாங்க. அதனால பழைய டூல வச்சிருக்கிறவங்க, VC டூல் வச்சிருக்கவங்க இப்ப புது வண்டிக்கு எந்த வண்டிக்கு போட்டாலும் உங்களுக்கு செட் ஆகாது. நன்றி. E20 அந்த அடாப்டர் OP2 பேஸ் டூ அடாப்டர். ஏற்கனவே கனகராஜனே எனக்கு ஒரு சந்தேகம். ஏற்கனவே நம்ம இப்போ VC கிட்ட வாங்கியிருக்கோம். அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு புதுசு கேட்டா தருவாங்களா எப்படிங்கிறது எனக்கு தெரியலையே. அது ரிட்டர்ன்லாம் கிடையாதுண்ணா. அந்த பழைய டூல வச்சிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்ப லேட்டஸ்ட் இப்ப 24ல வர மாதிரி எலைட் டூல் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் மற்ற வண்டிகளும் நம்ம செக் பண்ணிக்கணும்.
ஒரு 2 வண்டிகளுக்கு ஓ இப்ப இந்த நியூஸோட திராட்டல் பாடி வந்து இந்த ஆ பேஷன் ப்ரோட எல்லா வண்டியும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்கூட்டர் மாடல் வண்டியா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, ஆ எல்லாம் அந்த பேஷன் ப்ரோ மாடல்லயே வரும் உங்களுக்கு. அந்த ஓ இது கொடுத்துருக்காங்க சரி சரி கொடுத்துருக்காங்க. சரிண்ணே அதனால சரிண்ணே சரிண்ணே புது வண்டியில ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, ஃபால்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஓபில வந்து ஃபால்ட்டை பார்த்துக்குங்க. ஆனா ரொம்ப போட்டு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா ஃபால்ட் அட்டன் ஆகாது. அதனால மேக்ஸிமம் கம்பெனி காமிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த இஎல்ஐடி டூல் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஃபிளாஷிங் டைப் இப்ப வர இதுல ஆ வந்து நம்ம நார்மலா இருந்தா மட்டும் பண்ணலாம். சரி சரி புதுசா வந்துட்டு வாங்க வாங்க அடுத்து வாங்க போருங்க போறேன் சதீஷ் குமார் மானியம்பாடி சதீஷ்குமார். மானியம்பாடினா சரவணன் சரவணன் பேசுங்க. எந்த சரவணன் தயவு செய்து பேசுங்க. ஓகேண்ணே அடுத்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாண்ணே. நான் அதனால அப்போ கோச்சுக்கிறாங்க. கை சிம்பிள் தூக்குல அமுத்துவல்ண்ணே. அண்ணே கேள்விகள் கேளுங்கண்ணே. அது மாதிரி நினைக்க சதீஷ் பேசுங்க. இப்போ சரி கிளச் வச்சு மாறினோட வண்டி மிஸ்ஸிங் பண்ணிட்டு வருமா சார்? வரும். கிளச் சுவிட்ச் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த வண்டியில. இல்ல இப்போ அது எல்லா வண்டிக்கும் மாத்த வேண்டியதா இருக்கு இல்ல நீங்க அந்த கிளச் சுவிட்ச்ல அந்த நாபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மொன டிப் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வரும். ஒயிட் கலர் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பிளாக் கலரா இருந்தா அதை எடுத்து போட்டு ஒயிட் கலர் உள்ள சுவிட்ச் வாங்கி போடுங்க. இப்ப லேட்டஸ்ட் பார்ட் நம்பர் அதான் வருது. இந்த கிளச் பிடிச்ச வர ப்ராப்ளம், இந்த ஸ்பீட் பிரேக்கர் கிளச் பிடிப்பாங்க அந்த டைம்ல வந்து டக்குன்னு ஆஃப் ஆகும், உடனே ஸ்டார்ட் ஆயிடும். அது மாதிரி ப்ராப்ளம் வந்து அந்த கிளச் சுவிட்ச் மாத்தினாலே போதும். ஓகே தேங்க்யூ. கேடி ரொம்ப நாளா வந்துகிட்டு தான் இருக்காருண்ணே. அண்ணே வந்து பேர ஐடியா மாத்த சொன்னா மாத்தவே இல்லை அவரு. சரி உள்ள போடுங்க உள்ள வரட்டும் உள்ள போடுங்க. பாயிண்ட் கேடி கொஞ்சம் ஐடியா மாத்துங்கன்னு சொன்னோம். புரியலண்ணே. ஆமா ஆமா அது வந்து மீட் போடுங்க முத்தோல் உங்க பக்கம் இருந்து சதீஷ் குமார் உங்க பக்கம் சவுண்ட் வருது, மீட் போடுங்க. அதாவது வந்து நம்ம 6:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்குள்ளாரவே எல்லாருமே வந்துருங்க. ஏன்னா 6:30 மணிக்கு நம்ம முன்னாடி அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கியிருக்கோம். 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அறிமுகப்படுத்துறதுக்காக ஒதுக்கியிருக்கோம். 7 வந்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இடையில வந்து அப்படின்னா புதுசா உங்களை வந்து வரவேற்கிறப்ப பாடம் நடத்திட்டு இருக்கிற ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஆகும். அதனால வருங்காலங்களில் வந்து கரெக்டாக வந்து 7 மணிக்கு எல்லாருமே 7 மணிக்குள்ள எல்லாரும் வர்றது மாதிரி கொஞ்சம் பாருங்க உங்களே. நன்றி, வணக்கம். ம் ஆனா இப்போ ஒருத்தர் கை தூக்கி இருந்தாப்ல, சதீஷா யாரோ ஒருத்தர் கை தூக்கி இருந்தாப்ல. சதீஷ் கை தூக்கிறீங்களாண்ணே?
வாங்கண்ணே. கிளச் வச்சு தானே ஃபால்ட் கேட்டது. நான் மறந்துட்டேன். ஓகே சதீஷ்குமார்ண்ணே. வேற யாருக்கும் சந்தேகங்கள்? யாருக்குமே சந்தேகம் வரலையா? வந்துட்டாப்புல ஆனந்தன் மெக்கானிக். ஆனந்தன் கேளுங்கண்ணே. கனகராஜனே குணாண்ணே இருக்காரு உள்ள. அப்படின்னா அந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். இது வந்து மாத்தி நம்ம வயரிங் கம்ப்ளீட் நம்ம பின்னு ஜாக் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம நார்மல் ஓபில வந்து ஹை சர்க்யூட் லோ சர்க்யூட் மாத்தி மாத்தி நம்மள மிஸ் மேட்ச் பண்ணணும். அதனால செக் பண்ணுங்க. சென்சாருக்கு ஒரு வயரிங்ல நம்ம மேல செக் பண்ணணும். ஒரு பார்க்க கூடாது. அதுக்குண்டான லூப்பிங் இன்ஜெக்டரா இருக்கட்டும், ஹைட்ரேஷன் காயிலா இருக்கட்டும், ஐஐடி சென்சாரா இருக்கட்டும், இதுக்குண்டான லைன் பண்ணி பார்க்கறது நல்லது. சதீஷ்குமார் உங்க கை சிம்பிள் எடுத்துருங்க. வேற யாருக்குமே சந்தேகம் இல்லைங்களா? சரவணன் கை தூக்கி இருக்காரு. சரவணன் அப்படியே எங்களை கேளுங்கண்ணே. அனைத்து ஆசிரியருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கனகராஜ் சார் சொன்னார்ல இசிஐ டூல், அது வந்து ஒன்லி வந்து முக்கியமான ஆளுக்கு மட்டும் கொடுப்பாங்களா? அதாவது கம்பெனி தரப்புல மட்டும் தான் கொடுப்பாங்களா, இல்லை எங்களை மாரி சாதாரணமாக ஒரு மெக்கானிக் அந்த டூலை வாங்கி பயன்படுத்த முடியுமா சார்? நம்மளெல்லாம் இப்போ வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் இயர் ஆகணும். இன்னும் ஷோரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் ஆர்டர் போட்டாலும் ஷோரூம்குள்ள கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்து தான் நம்மளுக்கு வரும். இப்போ E20 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோட டோட்டல் அது ஒரு வெப்சைட் மாத்திருக்காங்க டூல் மட்டும். அதனால வந்து அவங்களுக்கு ஷோரூம் தரப்புல எல்லாமே முழுமையா சேர்ந்து முடிச்ச பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு 1 இயரா ஆயிடும். ஏன்னா டூலுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க, இ-அலர்ட் ஆப். அது அது அவுட் சைட் மெக்கானிக் வருவாங்க. நன்றி சார். ஒரு டைம் வந்து ஆர்பிஎம் வந்து பக்காவா ஆடுது, அந்த ப்ராப்ளம் இல்லாம ஸ்லோ ஸ்பீடு பக்காவா ஆடுது. ஆனா ஒரு ஸ்லோ ஸ்பீடு பட்டுன்னு ஆஃப் ஆயிடுது. ஒரு டைம் உடனே ஆஃப் ஆயிடுது. ஆனா ஒரு செகண்ட் அது என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா அந்த வண்டியில என்ன பண்ணீங்க நீங்க? ஃபியூல் இன்ஜெக்ட். சரி, அது ரெண்டு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு வாட்டி பார்த்தா ப்ராப்ளம் அதிகமா இருக்குது.
அந்த வண்டி வந்து ஹீரோ விசி டூல் பண்ணா செக் பண்ணி பார்க்கலாம். இருந்தீங்கன்னா கிடைக்கணுங்க, நான் உங்களுக்கு போட்டு செக் பண்ணி பார்த்துறேன். அது ஒரு அப்டேட், ஒரு எரேஸ் ஒன்று கொடுக்கணும். அப்டேட் ஒரு எரேஸ் ஒரு ஃபால்ட் ஒன்று கொடுத்தா அந்த ஃபால்ட் அட்டன் ஆயிடும். சரிம்மா. க்ளோஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா அடைச்சு இருக்கும். ஹையர் ஆர்பி கீர் போட்டு மூவ் பண்ணீங்கன்னா நல்லா போகும் ஒரு சமயம். அப்படியே கீர் போட ரன்னிங்ல இல்ல, ஸ்டார்டிங்ல நம்ம நிக்க வச்சு நிக்கறனால ஒரு செகண்ட் டக்குனு ஆஃப் ஆயிடும். அதாவது ஆயிலிங் வந்து எடுக்கிற மாதிரி தெரியல, கிளியரா இருக்குது. சரி, த்ராடல் பாடி க்ளீன் பண்ணீங்களா வண்டிக்கு? க்ளீன் பண்ணிட்டேன். த்ராடல் பாடி க்ளீன் பண்ணேன், ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணேன், சரி, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணேன். மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவும் இருக்கு? எதுவுமே இல்ல. எடுத்துட்டு வாங்க, நான் ஒரு அப்டேட் பண்ணி தந்தேன். நம்ம குரூப்ல அப்டேட் பண்றதுக்கும் செய்து இந்த மாதிரி வந்து நம்ம ஹைடெக் அண்ட் கூகுள் மீட்டரை வந்து புரிஞ்சு நடந்துக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்து யாரு கை சிம்பிள் தூக்குங்க. ஏன்னா பாடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுடைய கேள்வி பதிலுக்கு நேரம் வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பாடத்தை வெங்கடேசன் வந்துட்டாரு. வெங்கடேசன் ஐயா வணக்கம் ஐயா. 200 நான் அது பிளக் கம்ப்ரஸர் செக் பண்ணிட்டேன், பிளக்கோட இது வால்வோட கேப்பும் செக் பண்ணிட்டேன், த்ராட்டில் பாடி கைட்டி கிளியர் பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன். நானும் ஊற்றி பார்த்தேன், ஆகலண்ணே. அது அந்த இன்ஜெக்டர் ஹோல்ஸ்ல இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் பெட்ரோல் ஊற்றின ஸ்டார்ட் பண்ண இதுக்கு முன்னால் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்டர் 2 ஹோல்ஸ் தான் வருமாண்ணா இதுக்கு. 4 ஹோல்ஸ் வரும். ஆனா இதுல என்ன வந்து 2 ப்ராப்ளம் இருக்கு. சரி, இந்த NS200 வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா செக் பண்ணுங்க. சரிங்கண்ணா. உங்களுக்கு பிக்கப் லைன் ஓம்ஸ் வந்து 390 ஓம்ஸ்க்கு கிட்ட காட்டணும். எவ்வளவு ஓம்ஸ் காட்டுதுன்னு பாருங்க. சரிங்கண்ணா. மெயினா பிக்கப் காயில் மட்டும் செக் பண்ணீங்க. அது ப்ராப்ளம் இது இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஹெட் செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் வண்டியில. ஓ சரி. பிக்கப் காயில் பக்காவா பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிக்கப் காயில் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது இது. சரிங்கண்ணா. முன்னுக்கு இருக்கணும் உங்களுக்கு, அது இருக்கா பாருங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன்ல வந்து உங்க கம்மியா இருக்குன்றீங்க. கரெக்டா ஃபயரிங் வந்துட்டு போகணும். அது மாதிரி ஒரு வாட்டி இன்ஜினேஷன் ஆன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நீங்க ஒரே தொடர்ச்சியா இன்ஜெக்ஷன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா விட்டு விட்டு காட்டும். டெலிவரி எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி, அது மாதிரி சென்சார் அதையும் செக் பண்ணி பாத்துங்க. 60 டிகிரி கரெக்டா இருக்கு, அதையும் செக் பண்ணி பாத்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு என்னன்னு சொல்லுங்க பாத்துக்கலாம். சரிங்க, ரைட்ண்ணா. நான் பார்த்துட்டு நாளைக்கு குரூப்ல நான் அந்த அது மாதிரி ஈஸிக்கு
போற அந்த இடத்துல எனக்கு மெயின் லைன் வந்து டோல் இருக்கா செக் பண்ணிங்க. சரிங்க. அது பாத்துங்க. ஏன்னா அதுக்கு உண்டான இது வந்து மேக்ஸிமம் எர்த் மெயினா கரெக்டா இருக்கணும். ஆமா எர்த். ஏன்னா நீங்க இன்ஜெக்ஷன் ப்ராப்ளம் சொல்றதுனால எர்த் தான் மெயின் இதுல ஃபால்ட். அதனால எர்த் எல்லாமே ஒரு அவுட் எல்லாமே செக் பண்ணி பாத்துக்கோங்க. பின் நம்பர் 24ல வரும் இன்ஜினேஷன் இதுக்கு பவர் கிரவுண்ட் ஒன்று வரும், அது செக் பண்ணிக்கங்க. சரி சரிங்க. அது மாதிரி சைஸ் செக் பண்ணிக்கங்க. சைஸ் தெரியுங்க. இதுல ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். சரிங்க. ஓகே ஓகே கால் கூப்பிடுறேன். நன்றி. அடுத்து வந்தவாசி பிரபண்ண கை சிம்பிள் தூக்கி இருக்கீங்க சார். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். வந்தவாசி பிரபு பேசுறேன் சார். கேக்குதா? மேனடிக்கு சில வண்டி மேனடிக்கு கடை வருது, அதை பார்த்துலாங்க. என்ன கேட்டாங்க டவுட்டு. எங்களோட ஒரு பப்பாச்சி ஒன்று வந்துங்க பேசிக்ஸ் மேனடிக்கு கடை இருந்துங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தா மேனடிக்கு இருந்தேங்க. அது ஒரு சந்தேகம் மாதிரி பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வந்து பிரபு அண்ணே பிரபண்ணே, உங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்கு பண்ணேன். ஆனா நீங்க ஒரு பதிலாவே சொல்லிட்டே போறீங்க ஆரம்பது. சரிங்களா? எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் சொல்லி வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாவும் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதலா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களால முடியும். ஆனா நீங்க வந்து அத என்ன சொல்றது எதுவுமே இல்லை. அதனால கொஞ்சம் ஒரு விரிவாக்கம் உங்களிடத்துல இருந்து கொஞ்சம் விரிவாக்கம் தேவைப்படுது. கொஞ்சம் விரிவாக்கம் கொடுங்க. சிங்கிள் கொஸ்டின் அதாவது ஒரு கேள்வி ரகு சார், அந்த அப்பாச்சில மேனட் கீ கட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது BS6 லேட்டஸ்ட் மாடலுங்களா? ஆமாங்க சார். ஏன்னா அந்த அப்பாச்சி மாடல்ல மட்டும் ஏன் அந்த கீ கட் ஆகுதுன்னு தெரியுங்களா? அது தெரியல சார். வண்டி நான் நேபாளில் இருந்து சார். நேபாளில் இருக்குமா சார்? நேபாளில் வச்சுருக்கேன் சார். சரி ஓகே. இந்த அப்பாச்சி மாடல் மட்டும் இந்த உட்ரிஃபிக்கு கட் ஆகிற வந்து எதனால நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து நல்லா ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வருவாரு. ஓட்டிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வச்சிருப்பாங்க, மேடு மாதிரி ஏத்தி நிக்கிற மாதிரி இடம் வச்சிருப்பாங்க. இவர் ஸ்பீடா வந்துட்டு என்ன பண்ணுவாரு, வீட்டுல பார்க்கிங் பண்ணும்போது கியர்ல நின்று சைட் ஸ்டாண்ட போட்டு வண்டி ஆஃப் பண்ணுவாரு. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு 2 செகண்ட் வண்டி பேக் எடுக்கும் போது மிஸ் ஃபயரிங் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, மேனட் ரிவர்ஸ் ஆகும் போது கீ கட் ஆகிற ப்ராப்ளம் இது வரும். இது மாதிரி கீ கட் ஆகிற ப்ராப்ளம் வந்து எப்பவுமே என்ன சொன்னா, இது நீங்க மேடு பகுதியில வண்டியை விட்டுட்டு வண்டியை வந்து ஒன்னு ஆஃப் பண்ணிட்டு மேடு பகுதியில நிறுத்துங்க. மேட்ல ஏத்தி நீங்க இன்ஜினேஷன் ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கொடுத்துருங்க. இது அப்பாச்சில மட்டும். அதே மாதிரி கனகராஜன ரேடியான்லயே அந்த கம்ப்ளைண்ட் வருது. மேக்னட்டிக்கு அதிகமா கட் ஆகிடுது ரேடியான்ல BS6. மட்டும் இந்த ப்ராப்ளம் இது ECU பண்ற இந்த TCI மாடல்ல இந்த ப்ராப்ளம் வரும். ஆமா, அது மாதிரி நான் ஒரு 2 வண்டிக்கு பார்த்துருக்கேன். 2 வண்டிக்கு இது மாதிரி கட்டாயி வந்து பார்த்து சரி பண்ணி அனுப்பிச்சு விட்டுருந்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு முறை ஸ்டார்ட் இதாகும். நான் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கேன் பண்ணல அப்படின்றவங்க இது மெத்தட்ல கியர்ல வண்டி ஆஃப் பண்ணாங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் இல்ல. எனக்கு என்னமோ இந்த மேக்னெட்ல இருக்க அந்த மேக்னெட்டுக்கும் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ள டிகிரி கம்மியா இருக்குமோ, அதனால ஸ்ட்ரைக்கிங்ல அது கட் ஆயிருதோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ரொம்ப நாளாவே இருக்கு. ரேடியான்ல வந்து மேக்னெட்டிக் அசம்பிளியே வந்து மாத்திட்டாங்க. நீங்க சொன்ன ப்ராப்ளம் இருந்தது. இப்போ வந்து பார்ட் நம்பர்ல வேற மாத்திருக்காங்க. இப்போ அது மாதிரி மேட் நீங்க வாங்கி போறீங்கன்னா இப்போ வர பார்ட் நம்பர்ல வாங்கி போடுங்க. கரெக்டா இருக்கு. சரி, ரைட். ஓகே. குமார் எம் கேளுங்க. அண்ணே பேசுங்கண்ணே. குமார் எம் பேசுங்கண்ணே. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுண்ணே. வணக்கம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். நான் பெங்களூர்ல இருந்து குமார் பேசுறது. பழைய வண்டிங்கள்ல வந்து வாட்டர் வாஷ் பண்ணவோ இல்ல கஸ்டமர் இல்ல நாம சர்வீஸ் பண்ணவோ இண்டிகேட்டர் பஜர்ஸ் வந்து கொயின்னு வந்துட்டு இருக்கோம். நாம வந்து அதை ஏடிச்சு கொடுப்போம். இருந்தாலும் ஓட்டுங்க அது ட்ரையர். இதே கம்ப்ளைண்ட் BS6
ஏதாவது பாசிட்டிவ் ரெண்டும் ஏதாவது அடி வாங்குமா அப்படின்னு சொல்லி அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இண்டிகேட்டர் ஃபிளாஷ் மாடலா இருந்ததுன்னா உங்களுக்கு கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ்ஸர்ன்றது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு இதுல வந்து நம்ம வந்து ஒரு பஸ்ஸரை வாங்கி போறோன்ற போது வந்து அது வந்து ஒரு எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் இது வாங்கினாலும் ஒரு வெளுப்பையில கம்பல்சரி உண்டாகும் இந்த BS6 பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோல உங்களுக்கு மீட்டர்லயே ஃபிளாஷரை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இது மாதிரி நம்ம எங்கேயுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீட்டர்ல கொடுத்துட்டாங்க. இப்ப மத்த வண்டிகள்லாம் வந்து ஃபிளாஷ் ரிச் மாடல்ல நீங்க கரெக்டா நம்ம கொடுக்க வேண்டிய அந்த லைனை ப்ராப்பரா கொடுத்துட்டு சேஃபா வச்சாலே இருக்காம இருக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு BS6 பொறுத்த வரைக்கும். என்ன பண்றது என்ன நம்ம சொல்லிதானே கொடுக்கணும். இது பிரச்சனை இது வேணா இருக்கணும். அதுக்குதான் கிளாமரே எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல ஃபிளாஷர் வந்து இண்டிகேட்டர் ஃபிளாஷர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு போட்டு கொடுத்தேன், பயந்துகிட்டு தான் போட்டு கொடுத்தேன் நான். ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஈஸியாக அடி வாங்குமே அப்படின்னு ஒரு கேரண்டி வாங்கிக்கிட்டு தான் போட்டு கொடுத்தேன். ஃபிளாஷர் நீங்க ஃபிளாஷர் பொறுத்த வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. லைன்ல கொடுப்போம், கிரே கலர் லைன்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சரி மீட்டர் போக கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே அதனால அது போடாம இருக்கிறது பெட்டர். நன்றிங்க. ஆமா ஓகே. அது குமார் முடிஞ்சிருச்சா? செந்தில் செந்தில் வாங்க. செந்தில் 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 கேள்வி. நல்லா மைக் எழுதிட்டு பேசுதல. மைக் எடுத்துட்டு பேசுங்க. வாய்ஸ் இல்லையே, மைக் எடுத்துட்டீங்க, வாய்ஸ் வரலையே செந்தில். செந்தில் ஹெட்செட்டை கட் பண்ணிட்டு பேசுங்க செந்தில். அவர் சரி பண்ணிட்டு வரட்டும். அடுத்து துளசிமணி. சார் வணக்கம், ஆசிரியருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான பதிவு சொல்லியிருந்தாங்க. காற்றுக்காடி கட்டுறதுக்கு இது ஒரு காரணம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் பஸ்ஸர் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன BS6க்கு இண்டிகேட்டர் பஸ்ஸருக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம் அப்படி ஒரு குழப்பம் இருந்துச்சு. தெளிவான விளக்கத்தோட சார் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்து யாரும் பண்ணிட்டீங்களா? சரி ரைட்டு. இல்லைன்னா வேற போன்ல இருந்து வாங்க, வேற ஐடியில இருந்து கூட வாங்க. வேற யாருக்கு எனக்கு சந்தேகங்கள்? யாருக்குள்ள தூக்கல? அண்ணே முத்துவண்ணே சொல்லுண்ணே. என்ன யாருமே கை சிம்பிள் தூக்க மாட்டேங்கிறாங்க, என்ன வரும்? நான் கை சிம்பிள் தூக்கணும் இருக்கு. நான் தான் தூக்கணும் இருக்கு. சரி நம்மளே எங்க பெரிய ஆலய காணா. அவரு தூக்கிக்கிட்டே இருப்பார், கையை தூக்கிட்டே இருப்பாரு, ஆளை காணா. பெரிய எவ்வளவு இருக்காரு? கிரிக்கெட்ல மூழ்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல கௌசன் இருக்காருன்னு பயந்துட்டு இருக்காரு என்னன்னு தெரியலையே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு நான் பயந்துக்குவேன்? என்ன அவங்கள்ட்ட என்ன வாங்கி பயந்துக்கிறதுக்கு? வயசுல மூத்தவரு லெஜெண்ட். நீங்க எங்களை மூத்தவருக்கு அவர்த்த யாரும் பயந்துக்க மாட்டேன். போட இன்னைக்கு என்ன இருக்கீங்க? இல்லங்க, ஒரு பெரிய காரியத்துக்கு வந்துட்டேன். சரிண்ணா 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 சரி. அப்புறமேக்கு அங்க எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்கன்ட்டு நான் தனியா இப்ப வந்துட்டேன். இங்க தனியா வந்து
மைக் டெஸ்டிங் கனராஜன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. நான் தான் ஒரு அப்படியா? ரெண்டு ஐடி கனகராஜ் டியும் பெஸ்ட் பைக் டெக்னீஷியன் சொல்லி அவரும் அது ரெண்டு தான் ஏற்கனவே தெரியும் எனக்கு. சொல்லுங்க. சதீஷ்குமார் இந்த பேஷனுக்கு வந்து பஸ் 2 பஸ் வந்துருது. அதுக்கு டபுள் பஸ் போடலாங்களா? ரைட் லெஃப்ட் இல்ல அப்படி இல்ல. நீங்க போறதா இருந்தீங்கன்னா மீட்டர் சாக்கெட்ல உங்களுக்கு பின் நம்பர் 8ல கிரே கலர் லைன் வரும். அதுல வந்து நீங்க ஒரு சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக் சூப்பர் ஸ்ப்ளண்ட் இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்லயே கொடுப்பாங்க. அதுல இந்த மீட்டர் ஜாக்ல வந்து உங்களுக்கு கிரே கலர் லைன் வரும். அது 8ல இருக்கும். அதுல நீங்க இண்டிகேட்டர் பஸ் லைன் ஒன்று கொடுத்து ஒரு பாடத்தை கொடுத்தீங்கனால உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யும். ஒரே ஒரு பஸ்ஸரே போதும். ஓகே. ஓகே. அடுத்த இந்த குரூப்போட அட்மினுக்கே சந்தேகமா? உங்க சந்தேக கேள்விகளுக்கு சொல்லுங்க, கேளுங்க. ஆனந்த் சரண சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொடுக்கணும், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் பேசி முடிச்சு யாருக்கும் இல்ல சென்சார் முடிச்சிடலாம். ஒருத்தர் தூக்கி வாங்க. பண்ணலாம். ஏன்னா இப்ப இன்னும் வந்து 5 ரூபாய் ஹைடெக் எம்ஆர்ஐக்கு வரல. நீ 5 ரூபா டாக்டரா கூட இருந்துங்க, 10 ரூபா டாக்டரா கூட சரிங்கண்ணா. முதல்ல எந்த வண்டியில ஒரு வண்டி பர்டிகுலரா ஒரு வண்டி சொல்லி கேளுங்க. எக்ஸல் சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா BS6 முதல்ல அதோட யூசி போறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் நம்ம சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, வந்துடும் ஆசிரியர்கள். வேற எதுவும் உங்களோட கேள்வி முடிச்சா? நிறைய இருக்குது. சரி, ரைட்டு. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி இப்போ பார்த்தா ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 5 ரூபா டாக்டர் இருக்குது. இப்போ வந்து ஓபிடி இல்லாம நாம வந்து ஒரு வண்டியை எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் தான். நம்ம எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் முதல்ல இதை போகலாம். வாய்ப்புல ராஜா ஐயா, வாய்ப்புல ராஜா ஓபிடி இல்லாம பண்ண முடியாது. வாய்ப்புல ராஜா முத்தோல்ல இருந்தேன். அதுக்கு நம்மால் சரியான ஆளு குணானே. இதுக்கு பதில் சொல்லுங்க குணானே, உங்க சரியா இருக்கும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் திருப்பி சொல்ல சொல்லுங்கண்ணே. கேள்வி கேளுங்க ரவீன. ஆனா ஒரு டிப்ஸ்னா இப்போ BS6 ஓபிடி இல்லாம ஓரளவு சும்மா சிம்பிளா செக் பண்ற கம்பெனி, அதாவது என்ன மாதிரியே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டா எதுக்கு போகலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா BS3 பார்த்தீங்கன்னா பிளக் போகும், கார்பரேட்டர் போகும், நம்ம போவோம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிப்ஸ் கொடுத்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா. கண்டிப்பான நல்ல ஒரு கேள்வி தான். இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். பொதுவாகவே ஒரு வண்டி நீங்க BS6 அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா BS3 BS4 நீங்க எப்படி போயிருக்கேன். நம்ம இது ரெண்டுல கரண்ட் வரலையா? BS6ல பாத்தீங்கன்னா ரோல் ஓவர் வந்து உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அதாவது வண்டி கீழே வாங்கிருக்கும், அந்த கஸ்டமருக்கு வந்து தெரியாது, வேற யாராவது எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க சும்மா தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. நீங்க அலுமினியில பாத்தீங்கன்னா சாவி
ஒரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரோலோட சிக்னல் வந்து இதாகி உங்களுக்கு இங்கிலீஷ்மே ஆன் ஆயிரும். அது ஒரு சைடு. எப்பயுமே நீங்க BS6 அப்படின்னு பார்க்க வேணாம். ஆனா இந்த BS6 பொறுத்த வரைக்கும் மல்டிமீட்டராவது கண்டிப்பான முறையில் வேணும். OBD அப்படின்றது ஒரு ரீசெட்டுக்கு தான். ஏன் பார்த்தீங்கன்னா ஊடகம் வந்து நம்ம வந்து வண்டியில் வேலை பார்க்கலாம். ஏன்னா ரீசெட் வந்து கேன் அப்படின்றதுனால நம்ம ரீசெட் கொடுத்துடலாம். அதாவது லூப்பிங் சிஸ்டம். இப்போ எக்ஸல் சூப்பர் ஸ்கூட்டி இந்த மாடல் பழைய நம்ம இப்போ வர ஆக்சுவலாக கொடுத்துருக்கனால நம்ம வந்து லூப்பிங் பண்ணி அதோட ரீசெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஆனால் கண்டிப்பான முறையில் மல்டிமீட்டரோட இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மேனுவலாகவே ஒரு டிபிஎஸ் சென்சாரோட வோல்டேஜ் இன்புட் எவ்வளவு, அது சிக்னல் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா எல்லா சென்சாருக்குமே இருக்கக்கூடிய 7 சென்சாருக்குமே இல்லாமல் நம்ம ஆக்கலாம். ஓபிடி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கலை வந்து கொஞ்சம் ஈஸிப்படுத்தும். அதாவது அது சம்பந்தமான ஃபால்ட்டை வந்து ஃபால்ட்டு கூடாவே உங்களுக்கு காமிச்சிடும். அப்போ உங்களுக்கு முதல் இதை தெரிஞ்சுக்கிற முறையில் அந்த இதே நம்ம ரெண்டுமே சேர்த்து கைடு பண்ணி ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வழிவகுக்கும் அப்படின்றது தான் ஓபிடி. இன்னொரு ஈஸியான வகை இருக்குது. ஓபிடி லைவ் டேட்டான்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நிறைய போட்டிருக்காங்க, நிறைய வாங்க கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டும் அது ஒர்க்கிங்கில் இருக்கா, அதை ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்கான்றத நம்ம அதுலேயுமே ஈஸியான முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஓபிடி இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. ஒரு நல்லது தான். கண்டிப்பான முறையில் ஓரளவுக்கு ஒரு 60% சாத்தியம் ஆகும். ஏன் அப்படின்னா எல்லா பிஎஸ்எஸும் ஓவர் பண்ணணும் அப்படின்ற ஃபால்ட் வராது. ஒரு சின்ன ஃபால்ட்டாக கூட இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி வோல்டேஜ் வராமல் இருக்கும், பேட்டரியில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நிலைமை இருக்கும், பேட்டரியோட வோல்டேஜ் கரெக்டான முறையில் இருக்கும், பெட்ரோலோட இது இப்போ லைன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் ஒரு மேலே செக் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த சென்சாரோட ரிசல்ட்டை உங்களுக்கு தரலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த சென்சாரோட ரிசல்ட் எவ்வளவு, இது வோல்டேஜ் வந்து இப்போ ஒயிட் ஆங்கிள் ஓப்பன், இப்போ க்ளோஸ் ஓப்பனில் வந்து இது எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மேலே ஒரு 60% பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இந்த வண்டியில் வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணுற டூல் வந்து வேணும். இந்த ஓபிடி டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து நாங்கள் மேனுவலாகவே பார்த்துக்கிருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஓபிடி டூல் வந்து பேசிக் நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த BS6 வந்து ஈஸியாகவே ஒரு BS எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே பார்த்துட்டு நம்ம அந்த வண்டியை சரி பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்துனே. நன்றிண்ணே. நன்றி தான். ஆனால் வணக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணீங்களா, நம்ம எல்லாமே வந்து ஃபால்ட் கோட் அட்டன் பண்ணிட்டு அதாவது இல்லாமல் பண்ணிட்டு ரீசெட் பண்ணுறதுக்கு பதில் பேட்டரி மைனஸ் ஆர் ப்ளஸ் மறுபடியும் போட்டால் ரீசெட் ஆகாதான். ஒரு சில வாகனங்கள் வந்து ஆயிருக்கு, அந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம். இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி மேக்ஸிமம் என்ன நடக்குது, வண்டி வேலை பார்த்துருவோம், லைட் எரியும். ஓபிடி டூலே நாங்கள் போட மாட்டோம். ஆனால் சவால் விட்டு நான் ஓட்டி பார்த்துட்டு வரும்போது அந்த லைட் எரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். ஒன்றும் ஒரு 100 மினிட் பண்ணி ஆன் பண்ணி ஓட்டி பார்த்து ஒர்க் ஆட்டோமேட்டிக் அது பார்த்த வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் ஆட்டோமேட்டிக் கட் ஆயிரும். வந்து ஒரு வண்டியில் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன அது வோல்டேஜ் வந்து 14 20 வரணும்ல, 12 தான் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, ரெகுலேட்டர் பார்த்து செக் பண்ணிட்டு போட்டு அந்த வண்டி எரிஞ்சிச்சு. அப்போ கஸ்டமர் இதை ரீசெட் பண்ணணுமே அப்படின்னு கேட்குறாரு. கட்டாயிரம். ஏன்னா நம்ம பார்த்த வேலை ஸ்டேட்டர் பிளேட் காயில் அசம்பிளி போயிட்டு கரெக்டாக ஒர்க் போடுறதும் அந்த லைட்டு கட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக ரீச் ஆச்சு, கரெக்டாக இது வந்து மேலே நம்ம செக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே தானே சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் அந்த பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரிசல்ட் வந்து அழிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக பதிவு பண்ணக்கூடிய இது அதில் இருக்கு, இசிஎம்ல வந்து இருக்கு. அப்போ ஒரு அது தன்னைத்தானே சரி பண்ணி இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து ஆஃப் ஆகக்கூடிய ஒரு வழி இருக்கு. ஆனால் ஒரு சில வாகனங்களை பார்த்தீங்கன்னா என்ன நம்ம வேலை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு ஒரு சில வாகனங்கள் அது வருது. அது மட்டும் நம்ம ஓபிடி டூல போட்டு பண்ணுவோம். அப்படி ரீசெட் ஆகாத வண்டி நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா பார்த்த வேலை வந்து அது சரி கண்டிப்பான வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு ஆகணும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபால்ட்டு கூட அரெஸ்ட் பண்ணுறா அந்த ரீசெட் ஆகல பேட்டரி மைனஸ் கேட்டாக்கா வாகனங்களும் பேட்டரியோட மைனஸை எடுத்து கட் பண்ணி வச்சாலே உங்களுக்கு ஒரு 2 தடவை வச்சு எடுத்தாலே லைட் வந்து ஆஃப் ஆகுது. ஒரு சில வாகனங்கள் ஆஃப் ஆயிருக்கு, அதுவும் பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. இது ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம செல்லு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செல்லு கேட்காங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா பேட்டரி கழட்டிட்டு மறுபடியும் மாட்டோம் நம்ம. அப்ப வந்து செல்லு கொஞ்சம் இதாயிரும் உங்களுக்கு. சொல்லுங்கண்ணா. இல்ல தண்டராம்பேட் ரவி 5 ரூபா டாக்டராவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஓபிடி வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம்
நான் இல்லண்ணா பேசிக்கா முதல்ல கேள்வி கேட்கறது நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஓபிடி எடுத்துட்டு போக முடியாது, பிரேக் டவுன் எடுத்துட்டு போக முடியாது. இல்ல அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் நல்ல கேள்வி. ஒரு சில நம்ம ஓபிடி நம்ம நம்ப கூடாது. மேனுவலாவே செக் பண்ணி மேக்ஸிமம் ஒரு கிளியர் பண்ற ஒரு வழியை பார்க்கணும். முடிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், ஓபிடிக்கு போயிடணும். ஓபிடி இருந்தா கொஞ்சம் வேலைகள் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை பார்த்துடலாம், இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுதான் வேற ஒன்றும் இல்ல குணா ஏற்கனவே நாம வந்து தூக்குன கையில வந்து இன்னைக்கு மல்டிமீட்டர் இல்லாத போலீஸ் வண்டிக்கு அப்படின்னு நிறைய வலைதளத்துல பேசுற விஷயம் ஞாபகப்படுத்திக்கிற அப்படி தண்டாம்பேட்டர் ரவி. வாழ்த்துக்கள் ரவி. நன்றி நன்றி நன்றிண்ணா நன்றிண்ணா. இதுக்கெல்லாம் மேல தண்டாம்பட்டு ரவீனனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து ஒரு மரம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய விரிவாக்கத்துல தண்டாம்பட்டு ரவீனன் நல்லா இருக்கும். ஹலோ. இல்ல செந்தில் செக் பண்ணி பாக்குறாப்ல. கேக்குது செந்தில். கோச்சுக்காதீங்க.
சார் ஒரு சின்ன, அதாவது நுகர்தல் வேற, உணர்தல் வேற. அப்படின்னு சொல்றீங்க. நுகர்தல் தான் மோந்து பார்க்கறது, உணர்தல் தான் தொடுதிரை. கொஞ்சம்
கொஞ்சம் வேகம் தான். கொஞ்சம் ஸ்பீடு தான். ஓ ஓ சார் உங்க டைம் முடிச்சு அரை மணி கேட்டீங்க, அரை மணி நேரம் கொடுத்துச்சு, உங்க டைம் முடிஞ்சுச்சு. இருக்கட்டும், இட முடியும் வந்து நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா சென்சார்னு வச்சுட்டாவே கிராஸ் பண்றது, சொல்ல போனா கிராஸ் பண்றது. ஒரு 5 நிமிஷம் சொல்ல. ஓகே ஓகே முடிச்சிட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்.
ஐயா மெயின் அட்மினே நீங்க தான். நாங்க என்னையா வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்படி ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை மட்டும் வாங்கி அந்த காயில பொறிச்சிட்டு, ஏன்னா ஆங்கிலம் வந்து அதிகமாக ஸ்டார்டிங் டபுள் வரும், வண்டி போயிட்டே இருக்கும், அந்த மில்லு பால் பக்கத்து லைட் வந்து எரியும். அப்போ நம்ம ஓபி போட்டு பார்த்தோம்னா டிராக்டர் புஷன் சென்சார் இல்லைன்னா ஏதோ வாசல் வச்சு ரைட் பண்ணோமா கொஞ்சம் நாள், ஆனால் அது வந்து ஒரு முழுமையான இது வந்து இருக்காது. அப்படின்ற பட்சம் நம்ம செட்டு தான் மாத்திர மாதிரி இருக்கு. அதுக்கும் அந்த ராஜித்த வோல்டேஜ் எல்லாம் அளந்து வச்சிருக்கோம். அதுக்கு அதே ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கூடிய சீக்கிரமே நம்ம கண்டிப்பாக பண்ணிட்டு அதே நம்ம வலைதளத்தில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பதிவு. இப்போ அவர் சொன்ன சென்சார்ல வேற எதுவும் இருக்கா, இல்லை அடுத்த வாரம் வேற எதுவும் தேவையா பேசலாம் அப்படின்றது இப்போ நீங்கள் அன்னை முத்துவலனே இவங்க கலந்து சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் அதை எடுக்கலாம். நன்றிண்ணே. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே, நாங்க என்ன கால் பேசுறோம், நீங்களே பார்த்து சொல்லுங்கண்ணே. இல்லை அடுத்த வாரம் இந்த ஹாலோபிள் சென்சாரை பற்றி முழுசா நம்ம பேசலாமா? டேட்டு தான் போட்டு கண்டிப்பா பேசிதான் கண்டிப்பா பேசிதான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு? ஏன் அப்படின்னா 5 வோல்ட் மட்டும் அதுக்கு கொடுக்க தேவையில்ல, 12 வோல்ட்டும் கொடுக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எக்ஸ்டர்னல் நம்ம 5 வோல்ட் கொடுத்து வெளியே எடுப்போம். அந்த மாதிரி விஷயங்களும் அடுத்த வாரம் பேசலாமா? தாராளமா பேசலாம். நம்ம சொல்லிடுவோம் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வரும், செக் பண்ற மெத்தட் என்ன அப்படின்றது கூட நம்ம அடுத்த வாரம் ஒரு பாடம். ஆமாண்ணே கட்டாயம் வந்து பேசணும்னே. உங்களுடைய வரவு கேட்டோம்னா அடுத்த வாரம் டேட்ல கூட அதை போட்டலாம். உங்களுடைய வரவுக்காக காத்திருக்கிறோம். அதனுடைய விளக்கங்கள் முழுசா வந்து கொடுங்க. ஓகேண்ணே ஓகேண்ணே நன்றிண்ணே. சார்ட்டையும் கேட்டுக்கோங்க, ஆனந்த் சார்ட்டையும் கேட்டுட்டு டைட்டில் உங்களுடைய கருத்து. வந்து நம்ம மொத்தமே 4 சென்சார் தான் எடுத்திருக்கோம். இந்த 4 சென்சாரும் புரியுதா புரியலையான்ற சொல்லுங்க. ஏன்னா போடவே போலாம், நம்ம மக்கள்கிட்டே கேளுங்க. இந்த 4 சென்சார் வந்து அடுத்த வாரமும் எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஒரு குணாவே எடுக்கட்டும், கனகராஜ் சாரே எடுக்கட்டும், இந்த 4 சென்சார் நம்ம தெளிவா முடிச்சுக்கணும். மக்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும். நீங்க கை சிம்பிள் போடலாம். எத்தனை பேர் கை சிம்பிள் போறீங்கன்னு பாத்துக்கிறேன். சார் வணக்கம் சார். எத்தனை பேர் கை வணக்கம் வணக்கம். 5 7 8 9 10 11 12 13 15 17 18 ஐயா நிறைய வரவேற்புகள் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து அடுத்த வாரம் எதவே எடுக்கலாம் சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க. கை சிம்பிள் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல போட்டுக்கிறாங்க. கேட்டு செய்யலாமே. ஏன்னா அவங்களுடைய ஆதரவு தான் நம்ம, அவங்களுடைய ஆதரவு முத்துவல்ல விரும்புறாங்க. அடுத்த வாரம் நல்ல விளக்கமா சொல்லலாம். ஏன்னா இப்ப இதுக்கு மேல நம்ம ஆரம்பிச்சோன்னா இன்னும் 1 மணி நேரம் அப்புறம் அவர் வயிற்று பசிக்குதுன்பாரு. அதனால வந்து சொல்ல முடியும். ஓகே பரவாயில்ல. குணானே இதோட தொடர்ச்சியா வந்து நீங்க அடுத்த வாரம் வந்து பேசலாம். நிறைய பேர் வந்து அடுத்த வாரம் நிறைய பேர் வந்து இன்னும் வந்து இந்த சென்சார்கள்ல வந்து தான் இருக்கிறோம். அதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய ஆசையை வந்து திருப்தி பண்ணணும், பூர்த்தி அடையணும் அப்படின்னு வந்து அதுக்குத்தான் வந்து ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் வந்து இருக்கிறாரு அண்ணாந்தீஸ்வரன். அதனால வந்து நம்ம மெக்கானிக் நண்பர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து எவ்வளவு எளிமைப்படுத்த முடியும் அத்தனை நமது அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. லிங்க் போட்டு டைம் கேட்கிறாரு பாருங்க. அண்ணே எனக்கு ஒரு டைம் கொடுக்கறதுக்கு
இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, போய் நல்லா இல்லண்ணே, இருக்குது. அவரு மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே அவர் ஏன்னா அவங்க அதே சொல்றது அதே நம்ம சொல்றதோட அவங்க சொன்னா இன்னும் சிறப்பா இருக்குங்கிறத அவர் விரும்புறாரு. உண்மையிலே நல்ல அதைத்தான் சொல்ல விஷயம் வரேன். தான், நல்ல அதைத்தான் விஷயம் தான். வருவேன். அடுத்து அண்ணே, கனகராஜ் கௌஸ் அண்ணே, போன வாரம்லாம் வந்து சோழ எண்ணெய் வந்து நிறைய ஆசிரியர்கள்லாம் வந்து போன வாரம் வந்து நிறைய வந்திருந்தாங்க. அடுத்தடுத்து வாங்க. இப்ப இருக்கிறவங்க அடுத்து வரும்போது சேருங்க, கூட்டு வந்து சேருங்க. விசேஷ புதுமையாத்தே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நினைச்சு அறிமுக நிறைய விஷயம் வந்து கிளாஸ் இன்னும் மெருகேறும். அதனால எல்லாமே வந்த உடனே கூட நம்ம ஆசிரியர்கள் தயார் நிறைய பேர்கள் வந்து வெளியில வந்து ஒரு 60,000 போகலாம். அப்படி ஒரு இருந்தாலும் மெக்கானிக்குகளுக்காக வந்து ஒரு சேவை செய்யும் அப்படின்றதுக்காக வந்து மற்ற மாதிரிலாம் இல்லை. வந்து எது அப்படியே அழிச்சு தவறான சரி.
முத்துவல்ல இல்லண்ணே மணி அண்ணே ஆனந்தரண்ணே வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் சாப்பிட்டுப்பாரு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடா பேசுறாரு. அதனால அவரே கேளுங்கண்ணே. என்னுடைய சின்ன ஒரு விண்ணப்பம், ஒரு சென்சார் நடத்தும் சென்சார் இது ரெண்டுத்தையும் ஒரு மல்டிமீட்டர் வச்சு அதை வேல்யூ செக் பண்ணா, இல்லைன்னா ஒரு நல்ல இப்படிதான் பண்ணணும் வாய் வார்த்தையா காது பார்க்கும்போது மனசுல பதியும். இது வந்து முன்னெடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு இல்ல அவரு அந்த பாக்குறாப்ல. இல்ல அது நண்பர் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நானே வீடியோ போடுறேன். நம்ம கடையில இருக்க பால்டான சென்சார்ல ஆனந்தீஸ்வரனே இருக்கு. அதாவது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி கொடுங்கண்ணே. அம்மா வந்துருவாங்க, அவங்களுக்கு பயத்தை கண்ணுல தெரிஞ்சிடும். கண்ணு கரெக்டா இருக்கும், ஆனா ஃபால்ட் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை மல்டிமீட்டர் பயன்படுத்தி கத்துக்கங்க, ஆனா அதை நம்பாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேற எடுத்து போட்டு வளரையும் சொல்லி தரணும். அதுதான் வேற. கண்டிப்பா கண்டிப்பா கௌசன் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பார்த்து கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். கடைசியில முடிய போகும்போது சொல்றது மல்டிமீட்டர்ல செக் பண்ணா முடிக்க முடியாது அப்படித்தான் சொல்லுங்க. சிறப்பு விருந்தினரை கூப்பிடுங்க. சிறப்பு விருந்தினர் உள்ள யார் இருக்கா? யாரும் பேசாதவங்கள ஒருத்தர் தேடுவோமா? நல்லா பேசக்கூடியவங்களை தேடுங்க. நல்லா பேசக்கூடியவங்க, நல்ல சாரம்சத்தை பத்தி பேசணும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லணும்ல. ஆமா 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 ஆமா. உங்க சிஷிய கூடிய கூப்பிடுங்க. அதான் நல்லா பேசுறேன். எப்படி நடந்துச்சு உங்க சிஷிய கூடிய? இல்ல இல்ல, அது ஒருத்தர் கூப்பிட்டா நல்லா இருக்காது. கூப்பிடுங்க. அனுதீப் டி அண்ணே வாங்கண்ணே. தண்டபாணி அண்ணே. வந்துட்டனே அண்ணே, உங்களுடைய நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், சொல்லுங்கண்ணே. அது நல்லா கேட்டுக்குங்க. அதாவது இந்த ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் வந்து நம்ம காலமா வந்து மீட்டிங் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதோ தெரியல, அது எனக்கு தெரியாது. நீங்க வந்து இப்போக்குள்ள வந்த ஒரு மீட்டிங்ல வந்து கலந்துருக்கீங்க. இந்த கலந்ததுல வந்து நீங்க என்னென்ன படிச்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை வச்சு நான் வந்து விதமான ஒரு லாபம், நான் லாபமே சம்பாதிக்கல சொல்லுங்க, சம்பாதிக்கலான்னு சொல்லுங்க. அதுல பாசிட்டிவ் எவ்வளவு, நெகட்டிவ் எவ்வளவு அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க. என்னைய மாதிரி தெரியாத ஆளு தெரிஞ்சுக்கிறேன். கூகுள் மீட் மெக்கானிக் கூகுள் மீட்ல கலந்து கொண்ட இப்பொழுதும் கலந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து நல்லவங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம்
திண்டுக்கல் அதனால காட்டி பேசுங்க. இல்ல வேண்டாம் 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 சட்டை போடணும் வேண்டாம். சும்மா இப்பதான் வந்து குளிச்சேன், அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஏடுதானே. இந்த மீட்ல வந்து முதன் முறையாக முதல் நாள் எப்ப மனதேஸ்வரன் அன்றைய தினத்திலிருந்து இன்று வரையும் ஒரு நாள் கூட இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாத நாளே இருக்காது. எல்லா கூகுள் மீட்டிலும் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்காக கூகுள் மீட்டு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி ஆனா முதன் முறையாக அந்த கூகுள் மீட் ஓபன் அந்த நாள் வந்து இன்றைய முறையில எந்த விதமான இளைஞர்கள் பண்றதுக்கோ துன்பம் பண்றதுக்கோ விதமான வித்தியாசமும் நம்ம காமிக்கல. அது முடிந்தாலும் இதுல வரக்கூடிய நம்ம வலைதளத்துல வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய வீடியோ ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் சார். அதை புக்காவே நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோ ஃபைல் பண்ணுவாரு. அது நமக்கு தேவை விஷயம் ஐட்டம்லாம் நிறைய வாழ்க்கைக்கான உத்வேகங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் நிறைய சம்பாதிச்சுட்டு நல்லா பயலுகளை குழந்தைகள ஃபேமிலியோட நல்லா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கூகுள் மீட்ல கலந்துட்டனால நிறைய விஷயங்கள் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். தவிர வந்து நஷ்டம் எதுவும் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த கூகுள் மீட்ல கலந்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் வர இந்த கூகுள் மீட் எந்த எப்படி நடந்து ஒரு போர் அடிக்காம இருக்க போர் அடிக்கா இல்ல ஒரு மாற்றங்களை என்ன நிறைய விஷயங்கள் அதாவது முன்னாடி அதாவது முதல்ல இப்ப இந்த ஒரு 10 மீட்டிங்ல இருந்து நீங்களும் மரியாதைக்குரிய முத்துவேலன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கீங்க. அது இல்லாம பெரிய பெரிய ட்ரைனர் நம்ம தமிழகத்துல பெரிய பெரிய ட்ரைனர்லாம் வந்து இதுல தொழிலை வந்து கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிலே சொல்ல போனா நம்மளுடைய மரியாதையுடைய மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றும் மரியாதைக்க முடியும் அவர் என்ன வார்த்தை சொல்லி என்னை அவர் கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற எனக்கு விஷயம் தெரியல. குணானனுக்கு அவர் வந்து பெரிய ஒரு கடவுளாக தான் மதிக்கணும் அவரு. அதே மாதிரியே சோழனன் சாய் சோழனன், அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மரியாதை இளஞ்சரன் சாரு, அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தபடியாக நம்மளது சென்னை ரகுமத் அண்ணன் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து போன வாரம் வந்து சோலை மோகன் அண்ணன் வந்தாங்க. கனகராஜ் சார் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய சார் அவரும். இன்னும் சொல்லக்கூடிய அது நம்ம புல்லட் ஸ்பெஷலிஸ்ட் மரியாதை சொல்லணும்னா நம்ம பவானி குழந்தை ஐயா, நம்மளுடைய சிங்கார் அண்ணன், போடி முத்துவல் அண்ணன், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் உள்ள இருந்து நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து இதுல நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்ல முன்னாடி இருந்த அதாவது நாங்க ஒரு 15 மேல பயணம் பண்ணியிருக்கோம். 15 பேர் 17 பேர் 7 பேர்லாம் வந்து சாருடைய மீட்டிங்ல வந்து நாங்க பயணம் பண்ணியிருந்தோம். இன்றைய தினம் அவரோட பாடம் நடத்தினாங்க. இன்றைய தினம் பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. சிறப்பாக தான் இருக்கு. ஒரு பக்கம் அருமையாக இருக்கிறது. சிறப்பு ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியில் மறைக்காமல் உண்மையாக ரீசனை சொல்லி நம்மளுடைய கூட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி தான். அவங்களுக்கும் சொல்லுங்க.
மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி தண்டபாணினே. இன்னும் நம்மளுடைய இப்போ நம்ம கூகுள் மீட்ல இன்னும் இந்த ட்ரைனிங் இன்னும் எந்த மாதிரி இன்னும் கொண்டுட்டு வந்தோம் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும், எந்த அளவுக்கு கொண்டு வரணுமா அதை சொல்லுங்க. நேரத்தை வீணடிக்காமல் தொழிலை நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். மாற்றங்கள் அதாவது இந்த மாதிரி ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஹலோ, யார் ஃபோன் நம்பர்? யார் ஃபோன் நம்பர்? தண்டபாணி என்னோட ஃபோன் நம்பர். சரி சொல்லுங்க தண்டபாணி, அப்படியே சொல்லுங்க. அண்ணே 98. எனக்காக இல்ல, எல்லாருமே சொல்றது. என் நம்பர் இருக்குண்ணே, இதுல இருக்குண்ணே, வலைதளத்துல இருக்குண்ணே. நானு பேசாம 98 94 இருக்கும் மாற்றங்கள். அதாவது ஒரு சிறிய அடுத்து அன்னைக்கு மீட்டிங் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா நிறைய பேசி அவங்களுடைய கஷ்டங்களையும் தீர்த்துக்குவாங்க, தொழிலுடைய கஷ்டத்தை தீர்த்துக்குவாங்க. அதுதான் இல்ல வாய்ப்பு கை சிம்பிள் போடையில யாரும் நிறைய சிம்பிள் போட இருக்கக்கூடிய வரையில நம்ம மாற்றி அமைக்கலாம். நீங்க கேக்குறீங்க பண்றதுல வந்து புதுசா நண்பர்கள் வந்து கேட்கறதுனால எந்த விதமான தவறும் கிடையாதுங்க அதுல. சரி ரைட். அதே போன்று இப்ப நம்ம இப்போ ஒவ்வொரு சென்சாரையும் நம்ம ஒவ்வொருத்தங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம குணான கனகராஜன் மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. வகையில அவங்களோட சந்தேகங்களை கேட்கையில அவங்க டைம் கொடுக்குறாங்க. அதை வந்து இன்னும் வகையில என்ன செஞ்சோம்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது ஒவ்வொரு கேள்விகளையும் வந்து 2 முறை ஒவ்வொரு கேள்விகளும் கேட்கக்கூடிய பதிலும் சொல்லக்கூடிய இதுல வந்து 2 முறை கேட்டு அதை புரிஞ்சுதா போன ட்ரிப் கேட்டிருந்தாங்க. அன்னை முத்துவல் அன்னை கேட்டிருந்தாங்க, என்னிடமும் வந்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாங்க. தண்டபாணி அவர்கள் நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நானும் அடுத்த முறை இன்ஜெக்டர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஒரு முறைக்கு எல்லாம் 2 முறை சொன்னால் எங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்த முறையும் அந்த இன்ஜெக்டரை பத்தி தான் தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி புரியல அப்படிங்கிறப்ப வாய்ப்பு நம்மளுடைய உறவுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு முறை அதை எக்ஸ்பிளைன் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இல்ல கண்டிப்பா இது வந்து இப்போ ஒரு அடுத்த டாபிக் போயிட்டு இருக்கையில மீண்டும் அதே இடத்துக்கு வந்து அதனுடைய விரிவாக்கத்தை நம்ம சொல்லையில இப்போ ஒரு நம்ம குணானனா இருக்கட்டும், கனகராஜனா இருக்கட்டும், கௌசாட்னா இருக்கட்டும், சோலைமோகனா எல்லாருமே நம்ம ஆனந்தீஸ்வரனா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சுழற்சி முறையில் சொன்னாங்க. இந்த சென்சாரை பத்தி வேணுங்கையில உங்களோட எல்லாருமே இந்த சென்சாரை பத்தி தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கையில நீங்க வந்து கை சிம்பத்தை தூக்கி இன்னும் இதோட விரிவாக்கம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து
அதை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்காங்கிறத நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அதே உண்மை போன்று உண்மை இல்லை அதே போன்று இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வலைதளத்திலே இப்போ ஆனந்தேஸ்வரன் ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்களாம் வந்து நம்ம வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு எப்படிங்கிறதே கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, அவங்களும் இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வலைதளத்துக்கு வாங்க, பேசுங்கள். உங்களுடைய தொழிலுக்காக தான் நீங்க வர்றீங்க. ஏன்னா எடுத்தவொடனே நிறைய நபர்கள் பயணிக்கிறாங்க, நெடுங்காலங்களாக பயணிக்கிறாங்க. ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்க வரணும். ஏன்னா எக்காரணம் கொண்டு வந்திருக்கணும். வராது அவங்களுடைய ஏதாவது ஒரு மனிதாபிமானத்தினால ஏதாவது ஒரு அவங்களோட தள்ளி போயிட்டே இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு தகவலை கொடுங்க, தெரிவிங்க, வாய்ப்புகளை கொடுங்க, தொடர்ந்து பயணிக்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு மேல அவங்க வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு தீர்மானம் அதுல பதிவு பண்ணிட்டு அப்புறமா இதை வந்து நானும் முத்தமிழ் கலந்து ஆலோசிச்சு வந்து டைம் செஞ்சா கண்டிப்பா வந்து ஒரு வாரமா இல்ல 10 நாளா வந்து கண்டிப்பா நாங்க கொடுப்போம். தொடர்ந்து பதிவுக்கு வரணும், அதான் அனைவருமே பதிவுக்கு வரணும். அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது பதிவுக்கு வரணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்க டைப்பிங் மெசேஜ் கொடுப்போம். கொடுத்து ஒரு வாரம் 10 நாள், அதாவது வந்து ஒரு வாரங்கிறது வாரமா 10 நாளாங்கிறது அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அதை முடிவு பண்ணிட்டு ஒரு வாரம் 10 நாள் அந்த டைம் கொடுத்ததுக்குள்ள உங்க படுத்தல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்கொயரி வச்சு அதை எடுக்கலாமா அப்படிங்கறத சொல்லுங்க. நேரடியா பேசுங்க. பேசி உங்களுடைய முதல்ல வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுங்க. வர முடியாத சூழ்நிலை வர முடியல அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வெளியே எடுத்துக்கலாம். அது ஒன்றும் இது கிடையாது. கண்டிப்பா உங்க தொழிலை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புல நிறைய கொடுங்கள். 100% கொடுங்கள். 80% வர முடியாதுக்கு 20% எடுக்கிறதுக்கு நீங்க வேலை செய்யுங்க. ஒன்றும் தவறு இல்லைங்க. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இல்லண்ணே இல்ல கடைசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நீங்க நினைச்சதுக்கு மேல நான் நினைச்சது பைனலுக்கு துளசி மணியை கூப்பிடுறதே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். கூப்பிடுன்னு நினைச்சேன், கை சிம்பிள பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா கடைசி ஒரு வாய்ப்பு அவருக்கு துளசி மணி கொடுக்கணும் அதுக்குள்ள இவர் வந்துட்டார். சரி ஓகே. இதை வந்து தீர்க்கமா வந்து ஒரு பதிவா நாளைக்கு வந்து நம்ம ஹைடெக் கூகுள் மீட்ல நீங்க பதிவை வச்சிருந்தோம் தண்டபாணி என்ன, அதுக்காக உங்களுக்கு இவ்வளவு கேள்வி. ஏன்னா பதிவுக்கு வராதவங்களை வந்து நம்ம அட்மின்களை வந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒவ்வொருத்தரையும் சீர்திருத்தம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு பதிவா வந்து 5 எவ்வளவு டைம் இருந்தாலும் ஒரு பதிவா இருந்தாலும் 5 பதிவா இருந்தாலும் தொடர்ச்சியா வைங்க அப்படிங்கிறது எங்களோட ஹைடெக் கூகுள் மீட் சார்பாக உங்களோட அன்பான வேண்டுகோளா இந்த இடத்துல பதிவிடுகிறேன். நன்றி 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 வணக்கம் ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. சந்தோஷங்க. சரிங்க சரிங்க. முத்துவல்னா கண்டினியூ. ஐயா மதுரை துளசிமணி ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. நீங்க நம்ம நாளா குரூப்ல இருக்கிறீங்க. நான் கூட முன்னாடி வந்தேன், இடையில காணாம வந்திருக்கிறேன். நீங்க நம்ம நாளா வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள். ஆமாண்ணே, நான் வந்து அண்ணன் வந்து இந்த வலைத்தளத்துல சேர்த்து விட்டு கூகுள் மீட் ஆரம்பிச்சதுல இருந்து சிறப்பா ஒரு இந்த சென்சார்னா என்னன்னு பயந்துகிட்டு இருந்த இடையில பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்து அது நிறைய வீடியோ தகவல் நான் எடுத்து வச்சா அவ்வளவு இருக்கு. ஏன்னா அண்ணன் இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாவம் நிறைய இடையில கேட்டிருந்தாங்க, யமஹா மெக்கானிக் இருந்தா சொல்லுங்க டீட்டெயில் வேணும், ஹோண்டா மெக்கானிக் இருந்தா எனக்கு கொடுங்க டீட்டெயில் வேணும். இதெல்லாம் எல்லாம் எதுக்குன்னு சொன்னா ஒரு மனுஷன் அசால்ட்டா பாட்டிட்டு போயிடும், கை தட்டிட்டு போயிடுறோம், அது அடுத்த விஷயம். ஆனா அவர் செயல் போற விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் இடையில இப்போ மதுரைக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க, அப்போ என்னால் பார்க்க முடியல. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, பக்கத்தில் வந்தவங்களாம் பார்க்க முடியாமல் போச்சு.
சரி, சிறப்பான கிளாஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குற விதமும் சரி, அதோட நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை சொல்லிக் கொடுத்தது ஏற்பட்ட விதம் இந்த சென்சாரை பத்தி பயம் இருந்தது தெளிவாகி இப்போ வந்து எங்க ஏரியாவுக்குள்ள இங்க நாங்க சென்சார் ஜெயராஜனும் வள்ளியாட்ட ஜெயராஜனே அவர் எப்படின்னா அவர் வந்து நம்ம வலைத்தளத்தில் கட்டவர். நாங்க 2 பேரும் இங்கக்குள்ள பெருசா சென்சாரை பத்தி வேலை பார்க்கக்கூடிய ஆளுன்ற அளவுக்கு எனக்கு பேர் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இங்க குளிமேட்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சிறப்பாக அவங்க கூட எல்லாம் பயணிச்சனாலதான் ஒரு பயத்தை போக்கிட்டு இன்னைக்கு அசால்ட்டா தம்பி நீங்க பாப்பீங்க கொண்டாங்க எல்லாமே எங்கிட்ட டூல்ஸ் இருக்கு, நாங்க கிளாஸ் போயிட்டு இருக்கோம். வாரம் சொல்றாங்க கஸ்டமர் வந்து வாரம்னா ஆன்லைன் கிளாஸ்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன் எடுப்படுறதில்ல, வந்தே சொல்லிட்டு போவாங்க கிளாஸ் அதை எடுக்கலையா அப்படின்னு. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாதான் ஒரு முழு திருப்தியே இருக்கு. சிறப்பு நிறைய சொல்ல முடியாது. தண்டபாணி என்னை வந்து கொட்டி தீர்த்துட்டாரு. நான் சொல்ல வேண்டிய இதில் ஒரு 75% எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால என்னால் என்ன கலந்து சொல்ல முடியல. இனி விடாம பயணிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கலாம். சிறப்பு. எந்த இது வந்தாலும் எந்த வளத்துல வந்தா எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் நம்ம இதுல பயணிக்க போகும்போது அண்ணே விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனசுல இருக்கு, இதை போய் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த இன்னைக்கு இண்டிகேட்டர் பஸ்ஸர்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன், கம்பெனிக்கு வந்து ஒரு 50 ரூபா மிச்சப்படுத்துறதுனால அது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கஸ்டமரையும் அப்படிதான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். PS6க்கும் சென்சாருக்கும் இது இண்டிகேட்டர் பஸ்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. அதுல ஒரு 50 ரூபா குறைச்சா கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் லாபம், அதனால அவங்க மாட்டின்னு சொல்றாங்க. நான் மாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அது எப்படி முக்கியமான அன்னைக்கு வந்து நம்ம சொல்லும் போதுதான் அது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சிறப்பாக ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டு வர்றேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார். துளசிமணி என்ன திருப்பரம் கூட வரணுமா? இல்ல ஒரு நிமிஷம் பாருங்கண்ணே, ஒரு நிமிஷம் பாருங்க. நன்றி துளசிமணி. துளசிமணி கனகராஜனே மாஸ்டர், சுமால் மாஸ்டர், சுமால் மாஸ்டர் பேசுங்க கனகராஜனே, பேசுங்க சுமால் மாஸ்டர். கனகராஜனே பேசுங்கண்ணே. தெரியல ஒண்ணு வச்சிருக்கணும். ஏன் கௌசன் இப்ப ஓகே இப்ப துளசிமணிக்கு ஒரு சில கேள்விகள் என்னன்னா, துளசிமணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வலைதளத்துல இருப்பார் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நம்ம ஹைட் அண்ட் கூகுள் மீட் வலைதளத்துல வந்து வரக்கூடிய ஒரு பிடிஎஃப் இருக்கட்டும், ஒரு வயரிங் சார்ட்டா இருக்கட்டும், ஒரு சென்சார்களை பத்தியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் வலைதளத்துல வந்து அதிகமா வருதா, மற்ற வலைதளத்துல அதிகமா வருதா, இங்க இருந்து வெளியில போகுதா? இல்ல நம்ம வலைத்தளத்துல நிறைய வருது. ஹைடெக்ல வந்து நிறைய வலைத்தளத்துல நிறைய பதிவு, அதாவது எப்படி சொல்றதுன்னா நிறைய டீட்டெயில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுல வந்து மற்ற வலைத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் சம்பந்தமான வீடியோ அவங்க எடுத்து போட்ட வீடியோ, வீடியோ. ஆனா கம்பெனி சம்பந்தமான பிடிஎஃப் ஃபைலு, முக்கியமான வயரிங் டயக்ராமு, அப்புறம் வந்து டூல்ஸா இருக்கட்டும், அப்படி வலைத்தளம் வந்து முக்கியமான இந்த 4 காயில இருந்து பிளக் கேப்ல இருந்து இதெல்லாம் வந்து நம்ம வலைத்தளத்துல வருது. இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நிறைய பதிவு இதுல வருது. அதான் அதாவது மற்ற வலைதளத்தோட இது பெஸ்டா இருக்குதா ஒஸ்டா இருக்குதா அப்படின்ற மன்னிக்கவும். இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்குல்ல, நம்ம திருத்தி கொள்றதுக்காக இந்த கேள்வி முத்துவலன் கேட்கிறாரு. அண்ணே முத்துவலனே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பேசலாங்களா? பேசுங்க. ஆச்சு, நான் வேணா காலையில பிடிஎஃப் ஃபைல் அத்தனை ஃபைல நான் வெளியே போட்டுவிடுவேன், நம்ம வலைதளத்திலே போட்டுவிடவா? சரி, ஓகே.
ஏன் இல்ல இந்த இல்ல கோவம் ஏன் இந்த கோவம் ஏன் இந்த கோவம்னு இல்லண்ணே கண்டிப்பா போட்டு வரேன். அதை நான் ஃபைல் மறுபடியும் போட்டு வரேங்க. ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க போட்டுருங்க நன்றிங்க. போடுங்க போடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், புதுசா வந்தவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் போடுங்க. ஏன்னா சந்தோஷங்க, சந்தோஷம். இதை நீங்க போடும் போதே மேல ஒரு டைப் அடிச்சிருங்க. இது பூராம் ஹைடெக் அண்ட் கூகுள் மீட்டில் வந்த ஒரு இந்த வலை விஷயங்கள் சொல்லி டைப் பண்ணி விஷயங்கள் தான். ரைட்டுங்க ரைட்டுங்க, டைப் பண்ணி சந்தோஷங்க. போடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நான் அது கேட்டேங்க. நீங்க போடவே கூடாது. ஆனந்தி சார், நான் உங்களுக்கு அனுமதியே கிடையாது. நான் உங்களுக்கு அனுமதியே கிடையாது. உங்களுக்கு அனுமதி கிடையாது. அண்ணே, நீ பேசுனா அது பெருமை, பேசுனாத்தே அதாவது நீங்க பேசுனா சிறுமை, மத்தவங்க பேசுனா பெருமை. புரியுங்களா? நீங்களே இல்ல 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 கொஞ்சம் அமைதி. பல்ராமனை பேசுறாரு. அவர் பேச வாய்ப்பு கொடுங்க. பேசுங்க பல்ராமனை. அண்ணா இருண்ண, ஆனந்தேஸ்வரண்ணா இருங்க, அவர் பேசட்டும். ஆனந்தேஸ்வரண்ணா இவங்க பேசுங்கண்ணா. சரிங்கண்ணா, பல்ராமண்ணா எப்படின்னு கிளாஸ் எப்படின்னு இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. உங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும். அண்ணே வேண்டாம் வேண்டாம், சொல்லுங்க. ஓகேண்ணே. சந்தோஷம். நன்றி. பெருமை, அதுதான் நமக்கு வந்து ஆத்ம திருப்தி. கனகராஜ் கனகராஜனே பேசுங்கண்ணே. குட்டி வாத்தியார் வாங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தரசரன் சார் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இதுல வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன கவனிச்சாங்கன்ட்டு கேட்கலாங்களா? கேளுங்க. அதாவது இப்ப ஆனந்த வந்து ஒரு கேள்வி பதிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ட் கோடு P1 வந்ததுன்னா மேனுஃபேக்சர் கண்ட்ரோல் சொல்லிட்டு நம்மளுக்கு ஓபிடில ஃபால்ட் கோடு காட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி வந்துன்னா இதை என்ன அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க என்ன அதுல உங்களுக்கு புரிதல் இருந்ததுன்றதை யாரோ ஒருத்தர் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
அஜிஜோ என்னையா வில்லங்கமான கேள்வியா கேக்குறீங்க நீங்க ஒன்னு வந்து பாட்டுக்கு மேனுஃபேக்சர் சார் கேள்வி கேட்கல சார். அவர் பதில் சொல்லியிருந்தாரு, அவரும் மேனுஃபேக்சருக்குன்னு சொல்லியிருந்தாரு அவரு. அப்ப எல்லாம் நாங்க நம்ம என்ன ஆகும் கேட்டிருந்தோம், அதுல என்ன புரிதல்ன்றதை நான் கேட்கறேன். நாங்க ஆகும்லாம் வைக்க மாட்டோம்யா. நாங்க இன்னைக்கு சொல்ல சொல்ல கேட்போம், ஆகும்லாம் வைக்க மாட்டோம்யா. இருங்க என்ன கேட்கட்டும் நமக்கு மைண்ட் செட்டிங் இருக்கு, கேட்போம். சொல்லுங்க, யாரு ஒரு சொல்றீங்களோ கேள்வி சொல்லுங்க. தான் கேட்டேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு கிளாஸை வந்து நம்ம கவனிச்சிருக்கோம், போயிருக்கோம், வேற ஒண்ணு. நம்மளே இதெல்லாம் வரவேற்க வேண்டியது. எவ்வளவு அதுல மைண்ட் வந்து செலுத்திருக்காங்க, அதுல எவ்வளவு ஆர்வம் இருக்கிறாங்க, ஆர்வம் இருந்து கேக்குறாங்களா இல்ல சும்மா டைம் பாசிங் வந்து உள்ள வராங்களா? ஓகே, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, சூப்பர். ஏன்னா பதில் சொல்லியிருந்தாருல்ல, அவர் கேள்வி மட்டும் கேட்கல, அது கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தாரு. அதுதான், வேற ஒண்ணு. ஆமா, ஓகே. இல்ல அது புரியலன்னு சொல்றா கூட நம்ம அதுக்குள்ள விளக்கமா சொல்லிடலாம். புரியலன்னு சொன்னா சொல்லலாம். ஓகே, சந்தோஷம். இது பாருங்க கேள்வியும் பிறக்குது, பதிலும் பிறக்குது. கார்த்திகேயன் பி அது P1ங்கிறது மேனுஃபேக்சரிங் கோடுனாரு, அதனால ஞாபகம் இருக்கு. சைடு லாஸ்ட் 3 நம்பர் தான் கோடு. ஃபர்ஸ்ட் P1 அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் கோடு. அது எக்ஸல் சூப்பர்னா 1 வரும், ஸ்பிளட்னா வேற வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டது. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. அடுத்தவங்க கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சார் வணக்கம், தர்மபுரம். P0ன்னு வந்தா ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் கோடு, ரெண்டாவது கோடு வந்து நியூ அப்டேட் ஃபால்ட் புதுசாக வந்துச்சுன்னா அதோடைய கோடு. அது வந்து இன்னும் நமக்கு ஸ்டார்ட் வரல அப்படின்னு சொல்றாரு சார். ஹீரோ மோட்டார்ஸ், ஹீரோ இருங்க. சொல்லுங்க. ஹீரோ மீட் போட்டு கேட்க கூடாதா? சொல்லு சரி சொல்லு. ஆமா, அப்ப நீங்க சொல்லுங்க. வண்டியில கேட்கலன்னா விட்டுருங்க. ரைட்டு, அடுத்து முத்து கேட்காத மாதிரி காதல பஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா என்ன, நீங்க கிரிக்கெட்டை பாத்திருந்தா எப்படி காதல விழுவும்? இல்ல கிரிக்கெட் இல்ல, வண்டியில வந்துட்டு இருந்தா இப்ப வண்டி விட்டு இறங்கிட்டேன், இப்ப முழுமையா வீட்டுக்கு வந்தாச்சு. கிரிக்கெட் இன்னைக்கு தொடவே இல்லை. 2 பக்கம் காதை அடைச்சிட்டே ஒண்ணும் கேட்கல. மீண்டும் கனகராஜ் சொல்லுங்க. கனகராஜ், சரி நான் முடிச்சிடறேன், டைம் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டாலே இது வந்து மேனுஃபேக்சர் கண்ட்ரோல் சொல்லிட்டு நம்மளுக்கு ஓபிடில காட்டும். இப்ப இந்த P1 வந்துச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் ஹீரோவா இருக்கட்டும், ஹோண்டா இருக்கட்டும், அந்த 1 கொடுக்குறாங்கன்னா அந்த தயாரிப்பாளர் இதுக்கு ஃபால்ட் கூட நம்ம இதுதான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பர்சனல் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஹோண்டால P1001 அதாவது 1001 இது மாதிரி ஃபர்ஸ்ட்ல 1 வரும். இது வந்து ஹோண்டா குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆங்கிள் சென்சாரோட ஃபால்ட் கோடு. இப்ப ஹீரோல இங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இவங்க முடிவுக்கு அந்த P1 அதுவே 1001க்கு வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ் சென்சார் மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ் சென்சார்னு சொல்லிட்டு P1001. இப்ப நீங்க ஹீரோவிலையும் ஹோண்டாலையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த 1 வந்து சொல்லிட்டு நீங்க ஹோண்டால ஒர்க்குன்னு பார்த்துருப்பீங்க, பேக் ஆங்கிள் சென்சார் கூட காட்டியிருக்கும். ஆனா அதுவே வந்து இந்த எக்ஸாம் மார்க்ல ஹீரோ வந்து நீங்க செக் பண்ணும்போது 1001 சொல்லிட்டு நீங்க பேக் ஆங்கிள் சென்சார் பார்க்க கூடாது.
அப்போ அந்த ஃபால்ட் கோட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில ஹீரோல 1001னா டிபிஎஸ் உண்டான ஒயரிங் சர்க்கியூட், ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ணும்போது 1001 வந்துச்சுன்னா பேக் ஆங்கிள் சென்சாரோட சர்க்கியூட். அப்போ இந்த 1 வந்துச்சுன்னா நீங்க ஃபால்ட் கூட மற்ற வண்டிகளை போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த வண்டியோட சார்ட் நீங்க வச்சிருந்து அதுதான் இந்த ஃபால்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். அதனால மேனுஃபேக்சரிங் வந்து P1 வந்துச்சுனாலே மேனுஃபேக்சர் கோட் வந்ததுனால அந்த கம்பெனிக்கு உண்டான ஃபால்ட் கோட வச்சு பார்த்து நீங்க ஃபால்ட் அட்டன் பண்ண முடியும். மற்ற அதர் பிராண்ட் வண்டிகளோட ஹோண்டா, டிவிஎஸ் இதோட ஃபால்ட் கோட வச்சு மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தவறாக தான் காட்டும். அதுதான் அதுக்கு உண்டான விளக்கம். நன்றி ஐயா. இந்த ஊர்ல பொழைக்க முடியாதியா, இந்த ஊர்ல வேற எங்கிட்ட போக வேண்டியது. ஓகே ஓகே கனகராஜனா, ஓகே நன்றி நன்றி. வேற ஊர் போய் பொழைக்க போறீங்க. சரி என்ன நன்றி உரை சொல்ற யாரா கூப்பிடுங்க. இந்த பெரிய அண்ணனே சொல்லிடலாமா? பெரியண்ணே நன்றி உரை சொல்லுங்க. வேற எங்க ஒருத்தர் கூப்பிடுங்க. எப்பயுமே அவர் தான் கூப்பிடணும், எப்பயுமே அவர் தான். பவானந்தி ஐயா தான் நன்றி உரைக்கு பொருத்தமான ஒரு நன்றி. அதாவது அந்த என் தொழிற்சார்ந்த உறவுகள் இல்லண்ணே வந்துட்டாருண்ணே இல்ல அவரு சொல்லிட்டு எப்படி சொல்லி முடிக்கணும்னு கேளுங்க. அவர் எப்படி சொல்லி முடிக்கணும்னா சும்மா ஏனோ தானெல்லாம் வந்துட்டு போக கூடாது, கடமைக்கு வந்துட்டு போக கூடாது. வந்தாருன்னா என் தொழிற்சார்ந்த ரத்த உறவுகள் அனைவருக்கும் பவான்ல இருந்து குழந்தைங்க அப்படின்னு பொறுப்பா பதில் சொல்லணும். அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன் எதுனா வரைக்கும். இல்ல இடையில பவான்ல இருந்து குழந்தைங்க வணக்கம்ங்க அப்படின்ட்டு ஓடி போயிருவீங்க, நான் பாத்துருக்கிறேன். அப்படியா? ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம். சரி நம்ம நேரம் பேசிட்டு இருக்கிற வீட்டுல ஒரு அரைப்படியில கிளாஸ்ல காப்பியோ டீயோ கொடுப்பாங்களா, அந்த நேரத்துல வந்து பாதிய மறந்து கேட்கலாம்னு இருந்தா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களே ஐயா. அண்ணா வீடியோ ஆன் பண்ணி அந்த கைய காமிச்சு சொல்லணும். முடியுமா? கைய சொல்லணும். ஆமா முடியுமா? பெரிய மேட்டர்ல வாங்க போன காரியத்தோட வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறேன். உன்னை தண்ணி வார்த்தை உள்ள விடுவாங்க. இல்ல அடிச்சு வெளியே வரட்டி விட்டாங்களாக்க? அடிச்சு வெளியே வரட்டி விட்டாங்களாக்க? இல்ல குளிச்சாத்தான் உள்ள விடுவாங்க. சரி நன்றி சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு சொல்லுங்க. ஒரு கையில நன்றி உள்ள சொல்லணும். ஏன்னா ஒரு கையில வந்து போன பிடிச்ச தமிழ்நாட பண்பாடு சேர்ந்து இப்படி வணக்கம் சொல்ல வேணும். ஆனா இத வந்து என்னமோ இங்கிலீஷ் இந்த போலீஸ்காரன் இந்த மாதிரி சலிட் அடிச்சு பழக்கம். இப்ப இன்னைக்கு சலிட் அடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு என்னோட நிலைமை. ஆனா தொழிற்சார்ந்த ரத்த உறவு அனைவருக்கும் இந்த கூகுள் மீட்டிங் கலந்து கொண்ட நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கலந்த மீட்டிங் வந்து நாங்கள் வாழ்க்கையில யூஸா இருக்கு. இது வந்து எந்த நேரத்துல யூஸ் படுதுன்னு யாருனாலும் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வரக்கூடிய வேலை அந்த இன்னைக்கு கத்துக்கிட்ட வேலை வந்து இல்ல ஒரு 2 மாசம் கழிச்சு வரலாம். ஆனா டெய்லி நாம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அன்றாடம் கத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதன்கிட்ட பேசும்போது சில நல்ல பாயிண்ட் கிடைக்கி அதை வந்து மனிதனோட இயல்பு. ஆனா இந்த நேரத்துல வந்து இந்த இரவு நேரத்துல மனமார்ந்த ரெண்டையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். பவான்ல இருந்து குழந்தைங்க என் தொழிற்சார்ந்த ரத்த உறவு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் தொழிற்சார்ந்த ரத்த உறவு அனைவருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி உங்களை விடவே மாட்டான். முடியுமா? அப்படியா? அப்ஜெக்ஷன் எனது கட்சிக்காரர் குழந்தை அண்ணாவை கேள்விகளை கேட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறார். சரியான பதில் கிடைக்கும் அவரை விட போவது. மரத்தை வேற புடுங்குறாங்க பாவம், தண்டா மேட்டர் வேற. எங்க அளவுக்கு போனாலும் சரி, எங்க நல்ல காலத்துக்கு போனாலும் சரி, செல்லாமே அப்படியே காதோரம் வச்சுட்டேதான் போன் பேசுற மாதிரியே தான் கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்றது, ஒரு ஆர்வம் அவ்வளவுதான். நம்ம தொழிற்சார்ந்த ரத்தோட சந்திச்சு ஒரு போன் மூலியமா பேசினா கூட
நம்மளுக்கு ஒரு மக்கற்ற மகிழ்ச்சி அடைக்குது. அது வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ, மெயினா சிங்காரண்ணனுக்கு தெரிய, புத்தியோளுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னோட சொந்த பந்தத்தோட நண்பர்களுடைய அன்புக்காக அது எனக்கு ஆயுசு பலம் அதிகமா கொடுக்கும்பா. ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அழைச்சுன்னா அவனுக்கு நோய் வர்றதே காப்பாயிரும். அதுக்கு மேல வாழ்த்து கிடைக்குது பாருங்க. வாழ்த்து கிடைக்க ஆயுஸ் கூடிக்கிட்டே போகும். ஆமா, இருந்து குழந்தைங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். என் தொழிற்சான்ற அத்துறவுக்கு நன்றி. அண்ணே ஒவ்வொருத்தரா வெளியில லெஃப்ட் ஆகிக்கிருவோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு.